ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் vlog. ஸோ இது வந்து ஆடி வெள்ளிக்கு எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன் கோயில் கூட்டின்னு வந்து அழுவ வைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் அழுவ வைக்கணுமா? எங்கள் அண்ணன் வந்து நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறமா பொங்கல் வைக்கும்போது நல்லா புகை வந்ததுனால நெருப்பு பற்றிச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி உரிச்சு லைட்டாக அணைச்சாங்க. அப்படி சொல்லி என் சேனல் பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்றது ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு சேனல், இன்ட்ரெஸ்டிங், குட், கோ ஹெட். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க என் சின்ன நாத்தனார். ஹலோ. மேடம் வந்து ஃபாரின் ரிட்டர்ட் ரஷ்யாவிலேருந்து மேடம் நேற்று தான் லேண்ட் ஆகிருக்காங்க. நான் லீவ் விட்டதுனால தானே வந்தேன். லீவ் விட்டதுனால இங்கே வந்திருக்கா. நாங்கள் வரப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. கிளம்புறப்போ கம்மியாக தான் இருந்தாங்க. நான் சக்கரை பொங்கல் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்காக சக்கரை பொங்கல் செஞ்சாங்க. இன்னொருத்தில் வந்து பொங்கல் சோறு செஞ்சாங்க. என்னடா அது ஒரு குலதெய்வத்துக்கு எதுக்கு 2 பிரசாதம்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒன்று வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு, இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்க அம்மனுக்கும் சேர்த்து. அதுக்கப்புறமா அந்த இது நெருப்பெல்லாம் எரிஞ்சோடனே அதெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருந்தனால அது ஃபுல்லாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நாங்கள் சாமிக்கு போய் படையல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் குலதெய்வம் வந்து நாகாத்தம்மா. நாங்கள் நாகாத்தம்மாவுக்கு பால் முட்டை இதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு எல்லாமே வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அந்த சைடில் போகும்போது புளியோதரை கொடுத்துருந்தாங்க. கோயிலில் புளியோதரை கொடுத்தா யாருங்க விடுவா? நானும் என் நாத்தனாரும் லைனில் போய் நின்று புளியோதரத்தை வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் தான் அப்படியா இல்லை நீங்களும் அப்படியான்னு சொல்லுங்கள் கொஞ்சம். ஏன்னா எல்லோரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவாங்க, இல்லைன்னா சில பேர் பிரசாதம் வாங்க வருவாங்க, இல்லைன்னா சில பேர் ரெண்டுமே பண்ணுறதுக்கு வருவாங்க. நான் வந்து ரெண்டுமே பண்ணுவேன். சாமியும் கும்பிடுவேன், கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிடுவேன். கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா கோயிலில் கொடுக்குறது வந்து பிரசாதம்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம். வெளியேனா கூச்சப்படலாம், ஆனால் கோயிலில் கூச்சமே படக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது அன்றைக்கி டேவே. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.